விஜய் அவர்கள் வந்து 2026 எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு படம் பண்ணாருன்னா, அது என்னம்மா படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோட் படம் தான் இப்போதைக்கு நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு வந்து கேள்விப்படுறோம். அந்த படத்துடைய கதை என்ன மாரி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன கற்பனை. நான் யோசிச்ச வரைக்கும், ஒரு சினிமா ரசிகனாக நமக்கு வந்து சில பார்வைகள் இருக்கும். அந்த மாரி பார்வைகள் பார்க்கும்போது, விஜய் அவர்கள் கடந்த 4, 5 வருஷங்களாக வந்து ஒரு சினிமாவ பார்த்துட்டு இருக்கிற விதமா இருக்கட்டும், அவர் பேசுகின்ற வார்த்தைகளா இருக்கட்டும், அவர் மேடையில வந்து சொல்ற விஷயமா இருக்கட்டும், அதே மாரி கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் வாழ்த்துக்கள் சொல்லுகின்ற விதமா இருக்கட்டும், இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. என்ன மாரி புரிதல்னா, கண்டிப்பா கடைசி திரைப்படம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த படமா இருக்கும். மிக முக்கியமாக இளைஞர்கள வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மையப்படுத்திய படமா இருக்கும். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். அவன் பயங்கரமான விஜய் ஃபேன். அவன்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், 2025ல விஜய் அவர்கள் ஒரு நல்ல திரைப்படத்த குடுப்பார். அப்ப இத்தன நாள் வரைக்கும் குடுத்த படம் நல்ல படம் கிடையாது. அதெல்லாம் கேட்காதீங்க. நல்ல படங்களும் இருக்கும். ஆவரேஜான படங்கள் எல்லாமே தான் இருக்கும். எல்லா ஹீரோவோட கேரியர்லயும் அப்படிதான் இருக்கும். ஆனா, விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல திரைப்படம் மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு படத்த வந்து 2025ல குடுப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு 2 வருஷமா அதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டு. அதுக்குன்னே ஒரு டைம் வந்து ஒதுக்கி அந்த கதைய வந்து அதுக்குன்னு தள்ளி வச்சிருக்காரோ அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல நான் யோசிக்கிறேன். அடிக்கடி நான் யோசிக்கும்போது அப்படிதான் யோசிப்பேன். ஒருவேள ஒரு நல்ல ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கதைய வச்சுக்கிட்டு, அத வந்து நம்ம 2025ல ரிலீஸ் பண்ற மாரி அந்த டைம்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமா பண்ணணும் அப்படின்னு வந்து உழைச்சிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது நடந்தால் அத விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு. சினிமா ரசிகர்களுக்கும் கூட. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அரசியல் பார்வைய பார்த்த வரைக்கும் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைய இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன பார்க்குற வரைக்கும், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களோட மனநிலை, இளைஞர்களோட மனநிலையெல்லாம் பார்க்கும்போது, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்து ஒரு 10 சீட்டுக்கு மேல வந்து ஜெயிக்கல அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா அடுத்து சினிமாக்குள்ள வந்து டைரக்ட்டா வந்துருவாரு. 2026 முடிஞ்சோனே 2026 எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தா அடுத்த 1 மாசத்திலே அடுத்த படத்த அறிவிச்சுருவாரு. அதாவது இந்த சூழ்நிலை போயிட்டே இருந்துச்சுன்னா, என்னை பொறுத்தவரைக்கும். இது நான் பொதுவான கருத்தா சொல்லல. என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் அவருடைய மனநிலையாக இருக்கும். அதுதான் வந்து சூழ்நிலையும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஏன்னா, இந்த அரசியல் வந்து ஒரு புதுசா வரவங்கள அவ்வளோ ஈஸியா ஏத்துக்காது. அதுவும் அதிகமா பேசாதவங்கள ஏத்துக்காது. அத விட மிக முக்கியமாக யாரையுமே கேள்வி கேட்காம உட்கார்ந்துட்டு இருந்தா ஏத்துக்கவே ஏத்துக்காது. கருத்து சொல்லணும். ஒரு சமூக பிரச்சனை வருது, இல்ல பொலிட்டிக்கல் பிரச்சனை வருதுன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும். அந்த கருத்துல வந்து, இதான் என்னோட ஸ்டாண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். விஜய் அவர்கள் வந்து டைரக்ட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசின விஷயம் என்னன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப மட்டும் தான் வந்து பேசியிருக்காரு. பீட்டாவ பத்தி எதிர்த்து பேசியிருக்காரு. அத தவிர்த்து அப்புறம் இலங்கை தமிழர் பிரச்சனைய பத்தி வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடி ஒண்ணு பேசியிருப்பாரு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி ஒரு மேடை பேச்சு இருக்கும். அந்த பேச்சு வந்து அந்த அளவுக்கு ஃபெமிலியரா இல்லைனா கூட, பட் அந்த அந்த கருத்துக்கள நேரடியா பேசியிருக்காரு. இலங்கை தமிழ் பிரச்சனைகள பத்தி சில விஷயங்கள வந்து பேசியிருக்காரு. ஆனால், இப்ப இருக்கிற கள நிலவரத்துல, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சட்டசபை எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அப்ப சட்டசபை எலெக்ஷன்ல இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து எதிர்த்து அவர் என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். அரசியல் கட்சிகளை எதிர்த்து எங்க பேசுவாரு? ஆடியோ லான்ச்ல பேசுவாரு. அப்புறம் சினிமா எதிரிகளையும் ஆடியோ லான்ச்ல தான் பேசுவாரு. அதே மாரி நேரடியான அரசியல் எதிரிகள வந்து எங்க வந்து பழி வாங்குற மாரி காட்டுவாரு, எங்க வந்து பயங்கரமா கேள்வி கேட்பாரு, படத்துல கேள்வி கேட்பாரு. படத்துல அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல வந்து படம் வைப்பாரு. அந்த மாரி விஷயங்கள் தான் பண்ணுவாரே தவிர, நேரடியாக இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் வச்சு, இதுதான் என்னுடைய அரசியல் ஸ்டாண்டு. இந்த மனநிலையில தான் நான் நகரப் போறேன். இதுதான் என்னுடைய கொள்கை. அப்படின்னு வந்து அவர் எந்த இடத்துலயுமே வந்து பேசினது கிடையாது. அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சால் ஒழிய, அவருடைய விஷயங்கள் நமக்கு புரியாது. ஸோ, இப்ப அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, இப்ப மெர்சல் படத்துல வர அரசியல் சீக்வென்ஸா இருக்கட்டும், பிகில் படத்துல வர அரசியல் சீக்வென்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்த பிறகு நமக்கு என்ன புரியுதுன்னா, இன்னும் அழுத்தமான அரசியல் கதைக்காக விஜய் அவர்கள் வந்து வெயிட் பண்றாரு. கோட் படத்த பத்தி தான் இப்ப அப்டேட் நெறைய வந்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்த படத்த பத்தி எந்த அப்டேட்டும் வரல அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னா, அவர் ஒரு நல்ல அழுத்தமான கதையம்சம் உள்ள படமா பண்றாரு. ஃபினிஷ் பண்றது. அதாவது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சினிமாவுல ஃபினிஷ் பண்றது ரொம்ப பலமான ஒரு ஃபினிஷா இருக்கணும். பெரிய வெற்றிய குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து உழைச்சிட்டு இருக்காரு. ஒரு சின்ன கேப் கூட விட்டுறக்கூடாதுன்னு தான் கில்லி படத்த வந்து ரிலீஸ் பண்றாய்ங்க. அது ஓரளவுக்கு வந்து கலெக்ஷன் எடுக்குது. ஸோ, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். மீடியா வெளிச்சத்துலருந்து டவுன் ஆயிறக்கூடாது. ஏன்னா, கோட் படத்துடைய ஷூட்டிங்கு இப்ப போயிட்டே இருக்கிறதுனால, அத பத்தி பெரிய அப்டேட்டும் நமக்கு கிடைக்கவே இல்ல. கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ, ரொம்ப டவுனா இருக்கு. அவருடைய படத்துடைய அப்டேட்ஸே ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த மாரி சூழ்நிலை தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ, கோட் படம் வந்து வந்த பிறகு அதுக்குள்ள வர அந்த விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ்லாம் வரும்போது, இன்னும் பெரிய இம்பாக்ட் வந்து கிடைக்கும்னு நான் நம்புறேன். விஜயகாந்த் அவர்கள் மேல இந்த மரியாதை இருக்குல்ல, அது இவர்கிட்ட கொஞ்சம் கன்வெர்ட் ஆகி வரும். அத தவிர்த்து வந்து இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாரி படம் வந்துருச்சுன்னா, அது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பேசப்படும். இப்படி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கலாம். ஸோ, இந்த கோட் திரைப்படத்துக்கு அடுத்து வரப்போற திரைப்படம் ஒரு அழுத்தமான, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படமாக இருந்தால், அது விஜய் அவர்களுக்கு லைஃப்ல மிகப்பெரிய ஒரு அ எப்படி சொல்றதுன்னா, ஒரு அங்கீகாரத்த கொடுக்கும். ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வெற்றிக்கு உண்டான இடத்த நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நான் நம்புறேன்.
உங்களுக்கு என்ன மாதிரியான கதை விஜய் அவர்கள் வந்து கடைசி படம், அதாவது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன மாரி படம் நடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கோ, அத நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. உங்களுக்கு என்ன மாரி விஷயங்கள் தோணுது? ஒரு படமா பண்ணுவாரா? இல்ல வந்து சூப்பர் ஹீரோ படம் பண்ணுவாரா? இல்ல வந்து ஒரு இந்த நான் சொன்ன மாரி ஒரு அரசியல் படம் பண்ணுவாரா? இல்ல வந்து அரசியலும் இல்லாம, ஸ்போர்ட்ஸும் இல்லாத ஒரு பிகில் மாரி படம் பண்ணுவாரா? இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். ஸோ, அந்த மனநிலைய வந்து நீங்க தாராளமா கமெண்ட் எழுதலாம். அதில நம்ம இன்னும் டீட்டெயிலா வந்து பேசலாம். அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்டேட்டா வர வர, அதாவது அவர பத்தி அப்டேட்ஸ் வர வர சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கும்போது, அத பத்தி நம்ம நெறைய பேசலாம். ஒரு வாழ்த்து செய்தியோட முடிச்சிடுறேன். ஏன்னா விஜய் அவர்கள பத்தி பேசியிருக்கோம். ஒரு வாழ்த்து செய்தினா, இப்ப மறுபடியும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சு, அவங்களுக்கு வந்து உதவி செய்ய போறாரு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய குடிமகனாகவும், ஒரு சினிமா ரசிகனாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். விஜய் சார் தன்னோட மேனரிசம்லாம் விட்டுட்டு, ஒரு நல்ல திரைப்படத்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, துப்பாக்கி மாரி ஒரு படத்த நான் எதிர்பார்க்குறேன் அவர்ட்டருந்து. ஆ அதே மாதிரி என்ன சொன்ன பீஸ்ட் மாரி படம் கூட நல்ல படம் தான். ஆனா என்னன்னா, பீஸ்ட் படம் தான் விஜய் அவர்கள் வந்து அந்த மேனரிசம்லாம் காட்டாம நடிச்ச ஒரே திரைப்படம். ஆனா என்னன்னா, திரைக்கதை சரியா வந்து ஒர்க் அவுட் ஆகாதனால அந்த படம் ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ அடுத்த திரைப்படம் வந்து அவர் மேனரிசம்லாம் கம்மி பண்ணி பீஸ்ட் மாரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கூட, ஆனா திரைக்கதை ரொம்ப அழுத்தமான நல்ல திரைக்கதையா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நான் நம்புறேன். என்னை பொறுத்தவரைக்கும் முழு நீள ஒரு அரசியல் திரைப்படமாக தான் விஜய் அவர்கள் கடைசியில பண்ணுவார்ன்னு நெனைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதிகாரத்தில இருக்கிற அரசியல் கட்சிகள, அரசியல் சார்ந்தவங்கள வந்து கேள்வி கேட்கிற திரைப்படமாக அந்த திரைப்படம் இருக்கும், அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு என்ன மாரி நம்பிக்கை இருக்குங்கிறத கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!